H-1B விசாவுக்கான கட்டுப்பாடுகளை அதிகரித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீர் திருப்பமாக உலகம் முழுவதிலும் இருந்து திறமையானவர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் பணிபுரிய வெளிநாட்டினருக்கு H-1B விசா வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வகை விசாவை பயன்படுத்துபவர்களில் 70% மேற்பட்டோர் இந்தியர்கள் ஆவர். இதற்கிடையே H-1B விசா கட்டணத்தை 1 லட்சம் அமெரிக்க டாலர்களாக, அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 88 லட்சமாக அதிபர் ட்ரம்ப் உயர்த்தினார். ரூபாய் 1.75 லட்சமாக இருந்த இந்த கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டது இந்தியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த கட்டணத்தை H-1B விசா பெற்று பணியாற்றும் ஒரு பணியாளருக்கும் அவரை பணியமர்த்தும் நிறுவனங்கள் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் வேலை வாய்ப்புகளில் அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை அளிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்திருந்தது. இது H-1B விசாவை அதிகளவில் பெறும் இந்தியர்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக அமைந்திருந்தது. இந்த நிலையில் H-1B நடைமுறை தனது முடிவில் இருந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பின்வாங்கியுள்ளார். இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் பேட்டி அளித்தார். அப்போது H-1B விசா திட்டத்தால் அமெரிக்க தொழிலாளர்களின் ஊதியம் குறையுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், ஆம், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நாம் திறமையான ஊழியர்களை இங்கு கொண்டு வர வேண்டும் என்றார். அப்போது குறுக்கிட்ட செய்தியாளர், அமெரிக்கர்களிடம் திறன் இல்லை என்று எப்படி கூறுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய போது, இல்லை, அப்படி பொதுவாக சொல்லிவிட முடியாது. சிக்கலான பல உயர் தொழில்நுட்ப பணிகளுக்கு தேவையான திறமையான பணியாளர்கள் அமெரிக்காவில் இல்லை. அமெரிக்கர்கள் அதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேலையில்லாமல் இருப்போரை உடனடியாக ராக்கெட் தயாரிக்கும், அதாவது ஏவுகணைகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நியமிக்க முடியாது. படிப்படியாகவே முன்னேற்ற வேண்டும். உலகம் முழுவதிலும் இருந்து திறமையானவர்களை அமெரிக்கா ஈர்ப்பது மிக அவசியம் என்று ட்ரம்ப் கூறினார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு வரி உயர்த்தப்பட்ட அதே சமயத்தில் H-1B விசா கட்டணம் உயர்த்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.